அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்கள் இந்த வேளையில் மிக வலுவாக குரு பகவான் உச்சம் பெறுவதால் புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் அக்டோபர் 8ஆம் தேதி முதல் அடுத்த 4 மாத காலத்திற்கு இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் கும்பராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைகின்றன என்று பார்க்கும் போது ராசிக்கு 2 மற்றும் 11ஆம் இடத்தின் அதிபதியாக இருப்பவர்தான் குரு பகவான். அவர் இந்த வேளையில் அபரிவிதமான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்க இடங்களில் ஒன்றாக கருதக்கூடிய மிக வலுவாக ரூணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தில் அதிசாரமாக உச்சம் பெறுகிறாருங்க. பொதுவாகவே குருவிற்கு வக்ர இயக்கமோ அதிசார இயக்கமோ பாதிப்பை ஏற்படுத்தாது என்பதால் 5ஆம் இடத்தில் இருந்து அதிசாரமாக குரு பகவான் உச்சம் பெறுவது கும்பராசிக்காரர்களுக்கு அதிரடியான மாற்றத்தை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. என்றால் ராசிக்கு மிகவும் சகாயமானவராகவும் 2 மற்றும் 11ஆம் இடத்தின் அதிபதி அதாவது தனாதிபதியும் லாபாதிபதியுமாக இருக்கிறார். எனவே உறுதியாகவே புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் கும்பராசிக்காரர்களுக்கு பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அபரிவிதமாக கைகூடுகிறது. பொதுவாக குரு பகவானை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே முழு சுபகிரகம் என்று அழைக்கப்படக்கூடியவர். ஏனென்றால் 9 கிரக நிலைகள் இருக்கக்கூடிய வேளையில் மிக வலுவாக குரு பகவான் ஒருவர் மட்டும்தான் தோஷமற்றவராக இருக்கிறார். அதோடு மட்டுமல்லாது குரு பகவான் எந்த ஒரு கிரகத்துடன் சேர்ந்தாலும் தோஷங்களை நீக்கி நிறைந்த நன்மையை கொடுப்பார். ஏனென்றால் பூவுடன் சேர்ந்த நாரும் மணக்கும் என்று சொல்வது போல குரு பகவானினுடன் எந்த ஒரு கிரகம் இணைந்தாலும் பல்வேறு வகையான யோகங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த வகையில் குரு பகவான் அதிசார பயிற்சியாக மிக வலுவாக உச்சம் பெறும் இந்த தருணம் என்பது மிக பெரிய அளவிலான வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த மாறுதலையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது குரு பகவான் ஒருவர்தான் மனித வாழ்வில் மிக முக்கியமாக நேர்வழியில் செல்வ செழிப்பையும் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகமாக பார்க்கப்படுகிறார். நவ கிரகங்களிலே குரு ஒருவர் மட்டும்தான் சாதகமாக இருக்கிறார். மற்ற கிரகநிலைகள் அனைத்தும் சாதகமற்ற நிலையில் இருக்கின்றன. என்றாலும் கூட குரு பகவான் ஒருவர் சாதகமாக இருந்தால் மற்ற கிரகநிலைகளால் ஏற்படக்கூடிய அனைத்து வகையான சிரமங்களும் விலகும். ஏனென்றால் தனிக்கு சமகிரகமாக இருக்கிறாருங்க. அதே போன்று ராகு கேதுவிற்கும் சமகிரகமாக இருப்பதால் குரு பகவானினுடைய அமைப்பு என்பது மிக உன்னிப்பாகவும் கவனமாகவும் பார்க்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. எனவேதான் மற்ற கிரகங்களின் பெயர்ச்சியை காட்டிலும் குரு பகவானினுடைய பெயர்ச்சி என்பது அதிக கவனத்துடனும் உன்னிப்பாகவும் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் குரு சாதகமற்ற அமைப்பு செல்லும் போது அவ்வளவு சிறப்பான நன்மை கிடைக்காது. குருவிற்கு சாதகமற்ற அமைப்பு என்பதே இல்லை. இருந்தாலும் கூட குரு பகவானால் நன்மை கிடைக்க இயலாத இடங்களாக சிலவை பார்க்கப்படுகின்றன. அதே சமயம் குரு பகவானின் அமைப்பில் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய இடங்களாக பார்க்கப்படக்கூடியவை 2, 5, 9 மற்றும் 11 இந்த 4 இடங்கள் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அபரிவிதமாக அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் பல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய இந்த வேளையில் ஏற்படுத்துவார். அதே வேளை குரு பகவான் 4, 7 ஆகிய இடங்களில் வலம் வரும் போதும் மிக சிறப்பான நல்ல பலன்களை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. இந்த 6 இடங்கள் என்பது அமோகமான வளர்ச்சிக்கும் மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றத்திற்குமான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதே சமயம் குரு பகவான் ஜென்மத்தில் இருப்பது நிச்சயமாக ஒரு சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஜென்மத்தில் அவர் இருப்பது சாதகமற்ற அமைப்பு என்றாலும் கூட சாதகமான சூழலும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏனென்றால் விஷ்ணு அவதாரமாக இருக்கக்கூடிய ராமர் வனவாசம் சென்றது குரு பகவான் ஜென்மத்தில் இருந்த போதுதான். ஆனால் அதே சமயம் குரு பகவான் ஜென்மத்தில் இருந்த போதுதான் ராமர் அவதரித்தார். எனவே குரு பகவான் ஜென்மத்தில் இருப்பத முற்றிலுமாக பெரிய அளவில் சிரமம் ஏற்படுத்தும் அமைப்பு என்று சொல்லிவிட முடியாது. சில நல்ல வாய்ப்புகள் இருந்தாலும் சிறப்பாக சந்திப்பதற்கு
கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு. அதே போன்று 3, 6, 8 ஆகிய இடங்கள் சற்று கவனத்துடன் அணுக வேண்டிய ஒரு இடங்களாக பார்க்கப்படுகிறது. அதே போன்றுதான் 10, 12 ஆகிய இடங்களும் குரு பகவானின் அமைப்பால் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். ஜென்மத்தை ஒப்பிடுகையில் அஷ்டமம் உள்ளிட்ட பல இடங்கள் பெரிய அளவில் சிரமத்தை ஏற்படுத்தாது. ஏனென்றால் இவர்தான் தோஷமற்றவராகவும் முழு சுபகிரகமாகவும் இருக்கிறார். எனவே நிறைந்த நன்மை நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் குரு பகவான் இந்த இடங்களில் எந்த இடத்தில் இருந்தாலும் சிறப்பாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு. ஏனென்றால் குரு பகவான் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் உச்சம் பெறுகிறாருங்க. குரு பகவான் நீச்சம் பெறுவது வலுவிழப்பது என்பது சற்று சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படும். ஆனால் குரு பகவான் உச்சம் பெறும் தருணம் என்பது அனைவருக்குமே மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. பெரிய அளவிலான நெருக்கடிகளை கூட குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய இந்த வேளையில் தவிர்த்து நிறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவேதான் குரு பகவான் உச்சம் பெற்றிருப்பதால் புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் அதிசாரமாக அடுத்த 4 மாத காலத்திற்கு வலம் வரக்கூடிய வேளையில் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. நவ கிரகங்களிலே தோஷமற்றவராக இருக்கக்கூடிய குரு பகவான் தனித்து இருப்பதை காட்டிலும் மற்ற கிரகநிலைகளுடன் இணைந்திருந்தால் நிறைந்த நன்மை கிடைக்கும். ஆனால் இந்த வேளையில் அவ்வப்போது சந்திரன் ஒருவரோடு மட்டும்தான் இணைகிறார். தனித்திருப்பது சற்று சாதகமற்ற அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் குரு பகவான் உச்சம் பெற்றிருப்பது நிறைந்த நன்மைக்கு வழிவகை செய்யும் அற்புதமான தருணமாக அமைகிறது. எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் குரு பகவான் ரூணரோக சத்துருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தில் அதிசாரமாக உச்சம் பெறுகிறார். எனவே அடுத்த 4 மாத காலத்தில் கடன் சார்ந்த தொல்லைகள், ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் தவிடுபடியாகும் அற்புதமான வேலையாக உறுதியாகவே அமைய போகிறது. கும்பராசிக்காரர்களுக்கு நினைப்பதை காட்டிலும் மனதிற்கு பிடித்த பல காரியங்களை சிறப்பாக செய்து முடிக்க முடியும். எதிரிகள் கூட நண்பர்களாக மாறக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளும் உறுதியாகவே கிடைக்கும் சிறப்பான தருணமாகவும் அமைகிறது. குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை 2, 10, 12 ஆகிய இடங்களில் கும்பராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. தனஸ்தானம் ஆகிய 2ஆம் இடத்தை பார்ப்பதால் பொருளாதார ரீதியான சிக்கல்கள் இந்த தருணத்தில் விலகும். இல்லத்தில் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் சிறப்பாக கைகூடக்கூடிய அற்புதமான வேளையாக கும்பராசிக்காரர்களுக்கு அடுத்த 4 மாதங்கள் வலுவாகவே அமைய போகிறது. எதிர்பார்ப்பதை காட்டிலும் குடும்பத்தில் இரட்டிப்பு மகிழ்ச்சி கிடைக்கும் தருணமாக அமைகிறது. தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தை பார்க்கிறாருங்க. எனவே உறுதியாகவே இந்த வேளையில் தொழிலில் நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயம் கிடைக்கிறது. தொழில், வியாபாரம், உத்தியோகம் அபிவிருத்தி காணக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வருமானம் உயர்வுக்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு. எனவேதான் புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. விரயஸ்தானமாகிய 12ஆம் இடத்தை பார்ப்பதால் அலைச்சல், சிரமம் குறையும். உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக கும்பராசிக்காரர்களுக்கு அமைவதோடு மட்டுமல்லாது வீண் விரயங்களை சுப விரயங்களாகவும் முதலீடாகவும் மாற்ற முடியும். எனவே உங்களுடைய பெயரில் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் கும்பராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள ஆஞ்சநேயர் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சி உறுதியாகவே கும்பராசிக்காரர்களாகிய உங்களை தேடி நிச்சயமாக வரும்.